ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேண்டசி கேஃபே. இது ஃபேண்டசி கேஃபே டெரஸ் கார்டனில் வளர்ந்த வல்லாரக்கீரை. ரொம்ப ஆரோக்கியமான இந்த கீரை ஞாபக சக்தி இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு மூலிகை செடியும் கூட. இந்த வல்லாரக்கீரையோட பலன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அதில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஞாபக சக்தி ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும். இந்த பச்சை பசையில் இருக்க வல்லாரக்கீரை நான் இப்போ அறுவடை பண்ணிகிட்ருக்கேன். இதில் நிறைய ரெசிபிகள் செய்யலாம். நான் இப்போ செய்ய போகிறது வல்லாரக்கீரை குழம்பு. அதுக்கு கீரையை நல்லா அலசிக்கோங்க. கீரையில் மண் இருக்கும். நார்மல் கீரை மாதிரி தான் நல்லா 3 தடவை அலசி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கீரையில் வழக்கம் போல் போடுற மாதிரி சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அப்புறம் பூண்டு போட்டு நல்லா வேக வச்சுடுங்க. இந்த கீரையை எப்போயுமே ஓப்பனில் தான் வேக வைக்கணும். க்ளோஸ் பண்ணால் அது சத்துக்கள் எல்லாம் போயிடும். ஸோ ஓப்பன்லேயே வேக வைங்க. இந்த மீன் கேப்பில் 1 கிளாஸ் பருப்பை போட்டு குக்கரில் தனியாக வச்சுடுங்க. தோரம் பருப்பு நல்லா வேகட்டும். குக்கரில் விசில் போட்டு 3 விசில் கொடுங்க. பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இதை மசியறதுக்கு மத்து வேணால் நம்ம கரண்டிலே கலக்கினா போதும். கீரை நல்லா வெந்துருச்சு. வல்லாரக்கீரை கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ சிம்மிலேயே வச்சு வேக வைப்போம். நல்லா வெந்தவுடனே அடுப்பை அணைச்சிட்டு ஆற விடலாம். ஆற விட்ட உடனே மத்து இருந்தால் மத்தில் கலக்கிக்கோங்க. இல்லைனா மிக்சியில் ஒரே ஒரு ஓட்டு மட்டும் ஓட்டலாம். இந்த கீரையை பசங்களுக்கு வாரத்துக்கு 1 நாள் கொடுக்குறதுனால அவங்க ஞாபக சக்தி இன்க்ரீஸ் ஆகும். அவங்க படிக்கிறதுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் அரைச்ச கீரையில் பருப்பை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கரைச்சி வச்ச புளியை கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அதில் உப்பை ஆட் பண்ணி நல்லா கலந்துடலாம். வல்லாரக்கீரையில் குழம்பு மட்டும்தான் இல்லை, துவையல், சட்னி, ஜூஸ் இந்த மாதிரி செஞ்சு கூட நம்ம சாப்பிட்லாம். பசங்களுக்கு எந்த டேஸ்ட்டு பிடிக்குதோ அந்த மாதிரி டேஸ்ட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஒரு சின்ன கடாயில் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய், கடுகு, சீரகம் இது நல்லா பொரிஞ்சதும் காஞ்ச மிளகா ஒரு 2 கிள்ளி போட்டிருக்கேன். கண்டிப்பாக பெருங்காயம் போடுங்க. பெருங்காயம் டைஜஷனுக்கு இன்னும் நல்லா ஹெல்ப் பண்ணும். கருவேப்பிலை ஒரு கலக்கி இதை எடுத்து அப்படியே நம்ம கரைச்சி வச்ச குழம்புல ஊற்றிக்கலாம். இது நல்லா ஒரு கலக்கி ஒரே கொதி தாங்க விடணும். கீரை ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. அதோட சத்துக்கள் எல்லாம் ஆவியாக போயிடும். ஸோ ஒரே ஒரு கொதி வந்தவுடனே அடுப்பு அணைச்சிடலாம். இதை சூடான சாதத்து கூட பரிமாறும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.